எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. எங்கே பொய் இருக்கின்றதோ அங்கே நோயும் வறுமையும் சுகவீனங்களும் சோதனைகளும் அழிவும் இருக்கும். ஏனென்றால் பொய் அழியக்கூடியது. பொய் இருக்கும் இடத்தில் அழிவின் விதையும் இருந்தே தீரும். ஆனால் சத்தியமோ நிலை பெற்று ஓங்கக்கூடியது. சத்தியம் மலர்ச்சியின் விதை. இதுதான் இறைவன் விதித்து அமைத்து வைத்திருக்கும் இயற்கையின் அடிப்படை சட்டம். பொய்களிலேயே பெரிய பொய் என்பது மனிதன் அவன் மீது பெருமையை சுமத்தி கொள்வதாகும். அதாவது மனிதன் அவன் அடையக்கூடிய நன்மைகளுக்கு அவன் மட்டும்தான் காரணம் என்று நினைத்து கொள்வதாகும். மனிதன் பெருமை கொள்வதென்பது ஒரு பொய்யான, சத்தியத்திற்கு முரணான, இயற்கைக்கு முரணான, இறைவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு பொய்யான நிலைப்பாடாகும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு முக்கியமான உதவி செய்கின்றீர்கள். உங்களின் அந்த உதவி இல்லாமல் அவரால் அந்த செயலை நிறைவேற்றி இருக்க முடியாது. ஆனால் அவரோ அந்த செயலை செய்து முடித்த பிறகு உங்களை பற்றி சுத்தமாக மறந்துவிட்டார். தான் அதனை முழுக்க முழுக்க செய்தேன் என்று நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றார் என்றால் உங்களுடைய மனம் என்ன நினைக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய கூற்றில் உண்மை இருக்கின்றதா, பொய் இருக்கின்றதா? உண்மையான பெருமை என்பது யாருக்கானது என்றால் உண்மையில் யார் அனைத்திற்கும் உரியவரோ அவருக்கானது. யார் அனைத்திற்கும் உரியவரோ அவரே பெருமைக்கும் உரியவர். மனிதர்களாகிய நாம் எதற்கு உரியவர்கள்? நாம் எதனை படைத்தோம்? நாமே படைக்கப்பட்டவர்கள் தானே. நம் உயிர் வாழ்வின் அடிப்படையான மூச்சு இருக்கிறதே, அந்த மூச்சு கூட நம்முடைய எந்த விதமான முயற்சியும் உழைப்புமின்றி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. ஒரு துளி மழையை நம்மால் வரவழைக்க முடியுமா? மழை இல்லாமல் மரம் ஏது, உணவேது, உணவில்லாமல் உயிர்கள் ஏது? அனைத்தையும் படைத்தானே, அவனே அனைத்திற்கும் உரியவன். மனிதர்களாகிய நாமே அவனுக்கு உரியவர்கள்தான். அனைத்திற்கும் உரியவனுக்கே பெருமையும் உரித்தானது. இறைவனுக்கானதை நாம் வைத்து கொள்வதென்பது பொய்யன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? பொய்யில் உயிர் தங்காது. எனவே பொய் அழிந்து போகும். மனிதர்களாகிய நாம் சந்தேகமின்றி பெருமை கொண்டிருக்கின்றோம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவெனில் நாம் இறைவனை மறந்து விட்டிருக்கின்றோம். இறைவன் நமக்காக இந்த உலகத்தை படைத்தான். பின் ஒரு பொருளாக கூட இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து நம்மை மிக அழகிய அமைப்பில் படைத்தான். நமக்கு உணவளித்து ஞானங்களை கற்பித்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். நம்மை மன்னிக்கின்றான். நம்மை நேர் வழியில் செலுத்தி கொண்டிருக்கின்றான். நம்மீது ஒரு காலத்தவணையை அமைத்து நம்மை கைப்பற்றி கொள்பவனாகவும் அவனேதான் இருக்கின்றான். நம் வாழ்வின் ஒவ்வொரு தன்மையும் இறைவனை உள்ளடக்கியதாகவே இருந்து கொண்டிருக்க நாமோ இறைவனை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நாம் அடையக்கூடிய நன்மைகளுக்கு நாம் தான் முழுக்க முழுக்க காரணம். நம் திறமையினாலும் உழைப்பினாலும் தான் நாம் உயர்வை அடைகின்றோம் என்று நாம் நம்மீது பெருமைப்பட்டு கொள்கின்றோம். இன்னும் திருத்தமாக சொல்வதானால் இறைவனை நினைவு கூற மறக்கின்றோம். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த மறக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த மறப்பது இறைவனை மறந்து அவனது படைப்புகளின் மீதான அவனுடைய உரிமையை மறைத்து நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதாகும். அசல் பொய்யான நிலைப்பாட்டை நாம் பகிரங்கமாக மேற்கொள்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது உணர்வாக, உயிரோட்டமாக நம்முடைய மனதில் செய்ய வேண்டியது. மாறாக ஊருக்கு காட்டுவதற்காக இறைவனுக்கு பொருள் அடிப்படைகளில் பயனற்ற சடங்குகள் பல செய்வதென்பது பெருமை கொள்ளுதலின் இன்னொரு தரம் தாழ்ந்த வடிவமை. உண்மையான நன்றி செலுத்துதல் என்பது இறைவனே, நீ எனக்கு உதவி செய்ததால் தான் இது சாத்தியமாயிற்று என்று மனதார உணர்ந்து கொள்வது, அவனுக்கு பணிந்து விடுவதாகும். இவ்வாறு நன்றி செலுத்தி பணிவதென்பது சத்தியத்தின் பக்கம் நிற்பதாகும். இது உண்மையின் நிலைப்பாடாகும். மாறாக பெருமை கொள்வதென்பது, அதாவது இறைவனை மறந்து விடுவதென்பது பொய்யின் மையத்தில் நிலை கொள்வதாகும். நமது பெருமையால் தான் நமக்கு கோபம் வருகிறது, கவலை வருகிறது, துக்கப்படுகின்றோம், பொறாமைப்படுகின்றோம். பெருமையால் தான் அடைந்ததையெல்லாம் இழந்து விடுவோமோ என்ற பயமும் வருகிறது.
நம்முடைய அனைத்து தோல்விகளுக்கும் நோய்களுக்கும் காரணம் மேற்சொன்ன நம்முடைய கெட்ட குணங்கள் தான். அனைத்து கெட்ட குணங்களுக்கும் காரணம் நம்முடைய பெருமை தான். ஒரு மனிதனுடைய பலம் மிக்க எதிரி, அவனை அழிக்கக்கூடிய பகைவன், அவனுடைய கெட்ட குணங்கள் மட்டுமே தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. வரலாறுகளும் இன்னும் நிகழ்கால அத்தாட்சிகள் பலவும் இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தானே. நிச்சயமாக பெருமை அழிவை ஈர்க்கும். ஆனால் நன்றி செலுத்துதல் என்பது சத்தியத்தில் நம்மை நிலை பெறச் செய்யும். நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறைவனுக்கு மனதார உணர்வாக நன்றி செலுத்துதல் தான் உண்மையான பக்தியும் ஆன்மீக நெறியுமாகும். இறைவனுக்கு நன்றி செலுத்துதலே உண்மையான மேன்மையான வெற்றிகளுக்கான ரகசியம். ஒவ்வொரு நன்மையின் போதும், முக்கியமாக கெட்ட குணங்கள் நம்முள் எழும்போதும், இன்னும் சோதனை காலங்களிலும் நோய் காலங்களிலும் ஒரு மந்திரம் போல நம்முடைய உணர்வில் உச்சரிக்க வேண்டியது, எல்லா பெருமைகளும் இறைவனே உன் ஒருவனுக்கே என்பதுதான். இந்த மந்திரம் நமக்குள் ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தும். இந்த உயிரோட்டம்தான் நமக்கான இன்றைக்கும் என்றைக்குமான ஒரே தேவை. எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.